ஹே மீனாட்சி, கேரட்டை நெய்யில் வறுத்து அந்த துருவின வறுத்த கேரட்டை பசும்பாலில் வேக விட்டு நிறைய சர்க்கரை, ஏலக்காய், குங்குமப்பூ எல்லாம் போட்டு முந்திரி, பாதாம், திராட்சை, பிஸ்தா எல்லாத்தையும் நெய்யில் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து பாலில் போட்டு கேரட் கீர் செஞ்சுருக்கேன் உனக்காக. உனக்கு வெள்ளி கிண்ணம் ஸ்பூனில் போட்டு தரேன். மிதமான சூடு தான், நாக்கு சுட்டுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேசுகிறத கேட்டுகிட்டே சாப்பிடு. இந்தா. உன்னை சீதைங்கிற லக்ஷ்மி ஸ்வரூபம்னு உணர வச்சிருக்க. எப்படி? பணம், நகை, வீடு, நிலம், வாகனம், சொத்து, புகழ், பதவி இதெல்லாம் மட்டும்தான் செல்வமா? இது கூட புத்தியும் ஞானமும் வேணுமே. அது இல்லைன்னா இதெல்லாம் நீ கொடுத்தாலும் எப்படி கட்டி காப்பாத்துறது? அந்த புத்தியை புகட்டி ஞானத்தை தர்றவன் நீதானே மீனாட்சி. அந்த ஞான ஸ்வரூபினி. அந்த செல்வத்தை நீ எனக்கு பாடம் புகட்டி அறிந்து தெரிந்து உணர்ந்து அதை திரும்ப உனக்கே பேசுவதன் எழுதுவதன் வாயிலாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். யாரையாவது மிகைப்படுத்தி மரியாதையாக சொல்லணும்னா திருமதி, ஸ்ரீமதி, ஸ்ரீமான் இப்படிலாம் சொல்கிறதுண்டு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற மகாலட்சுமி அவர்கிட்ட தங்கி வசிக்கிறதால தான் ஸ்ரீ நிவாசன்னு பேர். தமிழில் வீட்டுக்கு வசிப்பிடத்துக்கு லக்ஷ்மி பவனம் அப்படின்னு வைக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் ஸ்ரீவாசம் செய்யும் இடம் அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஸ்ரீனிவாசன்கிற பேர். என்னை பொறுத்தவரை மீனாட்சி, நீ லக்ஷ்மியின் ஸ்வரூபமும் தான். கர்நாடகா ஸ்ருங்கேரியில் சாரதாவா நீ இருக்கியே, அங்கே தினமும் சந்திரமௌலீஸ்வர பூஜை நடக்கிறது. மகா பெரியவா பண்ணுறா. அங்கே சாரதையும் கையில் கிளி வச்சிருப்பா. சுகபிரம்ம ரிஷின்னு வேதவியாசர் மகன் ஒருத்தர். இவர் கிளிமூக்கு ரிஷி. பிரம்மத்தை அறியும் வித்தையில் இவர் தன் தந்தையான வியாசரையும் மிஞ்சியவர்னு சொல்கிறாங்க. கிளிக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் உண்டு போல இருக்கு. மீனாட்சி, நீயும் கையில் கிளி வச்சிருக்க. உன் கோயில் மரங்களில் கிளிகளையும் நான் பார்த்துருக்கேன். நீயும் கிளி மாதிரி க்யூட்டாக இருக்க மீனாட்சி. அறிவு புத்தியை கடந்த அடுத்த நிலை தான் ஞானம். இன்டலெக்ட் இஸ் மோர் தென் நாலேஜ். ஞானம் பரிசுத்தமானது, பவித்திரமானது, தூய்மையானது, கலப்படம் இல்லாதது. அதனால்தானோ என்னவோ சரஸ்வதிக்கு தூய்மையான வெண்மை நிற ஆடைகளை நாம் சாத்துறோம். தி பியூரஸ்ட். இந்த ஞானம்ங்கிற செல்வம் தான் மனித வாழ்வின் பிறப்பின் அல்டிமேட் செல்வம். தி ஆல்மைட்டியான சுப்ரீம் பவரான உன்கிட்ட இருந்து கிடைக்கிறது மீனாட்சி. இது எவ்வளோ பணம் கொடுத்தாலாம் கிடைக்காது. சீதை கூட வெண்மையான புடவையை உடுத்திண்டு தான் இருந்தான்னு ராமாயண சுந்தரகாண்டத்தில் திரிஜடை சொல்கிற மாதிரி கேட்டிருக்கேன். மீனாட்சி, நீ கூட ஒரு நாளில் உன்னுடைய பலவித அலங்காரங்களில் சாயரட்சையில் வெண்பட்டு உடுத்தி ஷோடசி மகா ஷோடசியாக தரிசனம் தர்றியே. தேவதை வெள்ளை நிற ஆடைகள் தான் போட்டிருக்குமாமே. சின்ன வயசில் கதை கேட்கும்போது படம் பார்த்துருக்கேன். இது புரியாமல் வெள்ளையை பெண்கள் கட்டிக்கக்கூடாது அப்படின்னு அனர்த்தம் ஆகி போச்சு போல். அப்படி யாராவது வெள்ளை கலர் புடவை கட்டிண்டா அவங்கள அமங்கலின்னு சொல்கிற மாதிரி அறிவில்லாதவங்க சொல்கிறாங்க. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரும் திருவையாறு கோயிலில் இருக்கும் தர்மசம்வர்த்தினி, அதாவது அறம் வளர்த்த நாயகி மேலே ஒரு கீர்த்தனை பாடிட்டே வரும்போது திடீர்னு தன்னையும் மறந்து அவருடைய இஷ்ட தேவமான சீதாராமனையும் நினைக்க ஆரம்பித்து ராமனின் கிளியே நீ சீதே அப்படின்னு பாடி முடிச்சுடுறார். சிவா ஈஸ்வரன், சிவே ஈஸ்வரி. அந்த கீர்த்தனை என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் கீர்த்தனை பாடி காட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஹே சிவே அம்பிகே, என்னை ரக்ஷி. வரமும் அடைக்கலமும் தருபவள் நீயே. காவிரி கரையில் வசிப்பவளே, ஹே காத்யாயினி எனும் தர்மசம்வர்த்தினி. அசையும் அசையா வஸ்துக்களில் பரவி உள்ள மாயை எனும் சக்தி நீ. சரா அச்சரா, அசையும் அசையா அனைத்து பொருள்களிலும் மாயை போன்று பரவி இருப்பவளே சராச்சரமயி. ராமனின் கிளியே, தர்மசம்வர்த்தினியை சொல்லிட்டே வந்தவர், சிவேன்னு சொல்லிட்டு வந்தவர் தன்னை மறந்து ராமனின் கிளியே என்ன பாரு. ரகுவரனின் பிரியே, இந்த தியாகராஜனால் போற்றி பாடப்பட்டவளே, விரைவாக என்னை வந்து காப்பாற்று ரக்ஷி அப்படின்னு பாடுறார். சிவ பாகே மாமம்பிகே யஸ்ருத பலதா யாகி சிவ
कात्यायनी धर्म संवर्धनी शिवे पाहि मां सराचरमयी करारविन्दमो नुरामचिलुकनु पेरन पूनि परायि जुवुठरादु रघुवरादुडगो त्यागराज विणुते शिव पाहि मां அப்படின்னா அந்த கீர்த்தனை. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. சீதம்மா நீ தான் மீனாட்சி, மீனாட்சியும் சீதம்மா தான், சீதம்மாவும் மீனாட்சி தான்.